காலிஃப்ளவர் வச்சு நம்ம ஒரு டிஷ் பார்த்தலாம் இன்றைக்கி. இப்போ சீசன்றதுனால காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. இவங்கள வச்சு நம்ம ஒரு டிஷ் பார்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது போல் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த காலிஃப்ளவரில் உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவிட்டு நல்லா பரட்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கோம், கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா தடவியாச்சு. ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு வாட்டர் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். மசாலா சீஸ் வந்து நல்லா துருவிக்கலாம். ஆரிகானோ வந்து சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துடலாம். இவங்க எல்லாரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஜென்டிலாக அது போல் மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிளேட்டில் மைதா மாவு வச்சுட்டு நம்ம மசாலா தடவின காலிஃப்ளவரை நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம அது படுற மாதிரி பண்ணிக்கணும். மைதா மாவு டஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சீஸ் கலவையில் இதை புரட்டி எடுத்துக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம மசாலா தடவுனதில் இது கபாப் ஸ்டிக்கு, இதை வச்சு நம்ம இன்சைட் பண்ணிக்கலாம். இது நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்துட்டுருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஓடிஜிலேருந்து எடுக்கும்போது பச்சையாக இருந்தது. இதை கொஞ்சம் நாங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணோன்னே செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.